Good morning, students. Higher secondary, second year, computer science. Unit 1, lesson 3, வரையல்லை, scoping. இந்த பாடத்தில் நாம் கற்க இருப்பது local scope, enclosing scope, global scope மற்றும் built-in scope போன்ற காரியங்கள் குறித்து கற்க இருக்கின்றோம். Objectives. இந்த பாடத்தை கற்பதற்கான நோக்கங்கள்: understand what is scoping, வரையல்லை பற்றி புரிந்து கொள்ளுதல், able to implement the LEGB rule, local, enclosed, global, built-in, LEGB விதியை நடைமுறைப்படுத்துதல், understand what is module, தொகுதிகள் பற்றி புரிந்து கொள்ளுதல், understand the implementation of access control in programming language, நிரலாக்க மொழியில் அணுகுதல் கட்டுப்பாட்டு செயலாக்கம் பற்றி அறிந்து கொள்ளுதல். முதலாவதாக வேரியபிள் என்றால் என்ன, மாறி என்றால் என்ன? வேரியபிள்ஸ் ஆர் அட்ரஸஸ் ஆர் ரெஃபரன்சஸ் ஆர் பாயிண்டர்ஸ் டு an ஆப்ஜெக்ட் இன் மெமரி. வேரியபிள்ங்கிறது ஒரு மெமரி லொக்கேஷன், மாறிங்கிறது ஒரு கோடிங்கில் வரக்கூடிய ஒரு நேம் ஆஃப் த வேரியபிள், நேம் ஆஃப் த வேல்யூ. ஒரு வேல்யூக்கு வந்து ஒரு பெயர். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 5 இருக்கு. இந்த 5ங்கிறது ஏ அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு அர்த்தம். இந்த 5ங்கிற வேல்யூ ஏங்கிற மெமரி லொக்கேஷனில் போய் உட்காரும். இப்போ பி ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி கொடுக்கும். அப்படின்னு அர்த்தம் இந்த ஏங்கிற வேல்யூ, இந்த 5ங்கிற வேல்யூ பிங்கிற மெமரி லொக்கேஷனில் போய் உட்காருது. அதாவது இந்த அட்ரஸில் போய் உட்காருது, பிக்குள்ள அட்ரஸில் போய் உட்காருதுன்னு அர்த்தம். மேப்பிங். மேப்பிங் என்றால் என்ன? தி ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் எ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நேமில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம பைண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஒரு பைண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் மேப்பிங் அப்படின்னு சொல்லி பேர். இதில் ஈக்குவல் டு இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவல் டு சைன் இஸ் யூஸ்ட் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு மேப் த வேரியபிள் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு வேரியபிளையோ மேப் பண்ணுவதற்காக உபயோகப்படுத்தப்படுகின்றதா என்னது இந்த ஈக்குவல் சைன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மேப்பிங் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்த்துட்டோம் ஒரு எக்ஸாம்பிள். ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நினச்சது. ஏனுடைய வேல்யூ 5 சொல்லி மேப் ஆகுது. பி வேல்யூ ஆல்சோ ஏ. ஸோ பி வேல்யூ என்னது 5 தான். அப்போ பி வேல்யூ 5, ஏனுடைய வேல்யூ 5. அப்போ ஏயின் மதிப்பை மாற்றிய பிறகு ஏனுடைய வேல்யூ 5 ஆகுது, பியினுடைய வேல்யூ 5 ஆகுது. அதாவது ஏற்கனவே பார்த்தோம் ஏனுடைய வேல்யூ 5 அப்படின்னா என்ன செய்யுது, 5ங்கிற வேல்யூ ஏங்கிற மெமரி லொக்கேஷனில் போய் உட்காந்துக்குது. அடுத்த பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லும்போது இதே 5, அதாவது இந்த ஏனுடைய வேல்யூ 5 வந்து எதுக்கு அசைன் ஆகுது, பிக்கு வந்து அசைன் ஆகுது. அப்போ பியும் என்ன செஞ்சிருது 5ன்னு சொல்லி அசைன் ஆயிடுது. நேம் ஸ்பேசஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நேம் ஸ்பேசஸ் சொல்லி பேர். தீஸ் ஆர் த கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ நேம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட்னு சொல்லி கொடுக்கல, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எதில் எந்த கண்டெய்னரில் வைக்கிறோம், நேம்ங்கிற ஒரு கண்டெய்னரில், இந்த நேம் ஸ்பேஸுங்கிற ஒரு கண்டெய்னரில் வைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வேரியபிள் ஸ்கோப், மாறியின் வரையல்லை. இப்போ ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி மாறிக்கு வந்து ஒரு வரையல்லை இருக்குது. அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு மாறியின் வரையலை என்பது அது குறிமுறையில் எங்கு புலப்படுகிறதோ அல்லது எங்கு காணப்படுகிறதோ அந்த பகுதியாகும். அதாவது ஒரு இடத்துல அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு இடத்துல யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் வரையல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை அணுகுவதற்கு எந்த முன்னோட்டையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ டிஐஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஏன்னு ஒரு மாறி இருக்கு, ஏ ஈக்குவல் 7. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இந்த ஏ வேல்யூ வந்து நீ பிரிண்ட் பண்ண முடியும். வெளியே இருந்து என்ன செய்ய முடியாது, பிரிண்ட் பண்ண. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் இருந்து இந்த ஏ வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ அதனுடைய வரையல்லை எது வரைக்கும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அதான் செயற்கூறு வரையல்லை அப்படிம்பாங்க. இந்த செயற்கூறுக்குள்ள மட்டும்தான் இதை என்ன செய்ய முடியும், நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏயின் மதிப்பை குறிமுறைக்கு வெளியே காண்பிக்க முற்படும் போது நிரல் நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன் சொல்லி வருது. ஏன் பிழை வருது, இந்த பிழை செய்தி ஏன் வெளியிடுது, இதை வெளியே வந்து நீ யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ண முடியாது. இந்த ஏங்கிற வேலையை நீ யூஸ் பண்ண முடியாது, அது ப்ரைவேட்டாக இருக்கும். இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் நீ யூஸ் பண்ண முடியும். ஏனெனில் மாறியின் வாழ்நாள் குறிமுறையின் இறுதி வரை மட்டுமே இருக்கும். இந்த குறிமுறை வந்து எது வரைக்கும் உனக்கு அதனுடைய எல்லை இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்குது. அதனுடைய அவுட் சைடில் இருந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது.
ஒரு மாறி குறிமுறையில் பயன்படும் நேரமே அதனுடைய வாழ்நாள். ஒரு குறிமுறையில வந்து ஒரு மாறி வந்து எவ்வளவு நேரம் இருக்குதோ அதுக்கு பிறகு அதனுடைய லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதாவது ஒரு மாறியினுடைய வாழ்நாள், ஒரு வேரியபிளினுடைய லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனுடைய லைஃப் டைம் எது வரைக்கும் இருக்கும்? இந்த குறிமுறை இந்த ஒரு கோடிங் வந்து எவ்வளவு நேரம் ஒர்க் ஆயிட்டு இருக்கோ அவ்வளவு நேரம் அதனுடைய லைஃப் டைம் இருக்கும். சில இடங்களில் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம டிஃபைன் பண்ணா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அதனுடைய லைஃப் டைம் என்ன செய்யும் இருக்கும். எல்இஜிபி ரூல், எல்இஜிபி விதிமுறை என்றால் என்ன? எல்னா லோக்கல் ஸ்கோப்பு, ஈனா என்க்ளோஸ்ட் ஸ்கோப்பு, ஜீனா குளோபல் ஸ்கோப்பு, பீனா என்னது பில்டின் ஸ்கோப்பு. வரையலை என்பது சரியான மதிப்பை பெறுவதற்காக மாறிகள் எந்த வரிசையில் பொருளுடன் மேப் செய்யப்பட வேண்டும் என்பதை வரையறுக்கின்றது. அதாவது எந்த வரிசையில எந்த ஆர்டர்ல இது வந்து நம்ம வரையலைங்கிறது ஃபிக்ஸ் பண்றோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எளிய எடுத்துக்காட்டை காண்போம். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸுனுடைய மதிப்பு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங் வந்து எக்ஸ்ல வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் வந்து இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு அவுட்டர்ல இருக்கு. இந்த எக்ஸுங்கிற வேல்யூ வந்து எங்க இருக்கு? டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு அவுட்டர்ல இருக்கு. இப்போ இதே எக்ஸ் டிஸ்பிளேக்குள்ளேயே இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஸ்பிளேக்குள்ள உள்ள ஒரு எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் 2 எக்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸ் டிஸ்பிளேக்கு அவுட்டர்ல இருக்கு, இன்னொரு எக்ஸ் எதுக்குள்ள இருக்கு? இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருக்கு. அப்போ இந்த பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொன்னா எதனுடைய வேல்யூ உனக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த அவுட்டர்ல உள்ள வேல்யூஸ் தான் உனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ அந்த வெளியே வச்சு இதில் பிரிண்ட் பண்றோம், பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லி. இப்போ உள்ள வச்சு பிரிண்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ வெளியே வச்சு பிரிண்ட் பண்ண எதுவும் இருக்காகும்? இந்த வெளியே உள்ள வேல்யூ உனக்கு பிரிண்ட் ஆகும். வெளியே வச்சு வேல்யூ பிரிண்ட் ஆகும்போது உனக்கு என்ன வேல்யூ வரும்? அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் வரும். இப்போ டிஸ்பிளே கால் பண்ணும்போது எது பிரிண்ட் ஆகும்? இந்த இன்னர்ல உள்ள உனக்கு வேரியபிள் வந்து உனக்கு கிரியேட் ஆகும். அப்போ அவுட்புட் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் உனக்கு டிஸ்பிளே ஆகுது. பிறகுதான் டிஸ்பிளே மெத்தட் மூலம் கால் ஆகி இன்னர் எக்ஸ் வந்து உனக்கு டிஸ்பிளேல உனக்கு வருது. இப்போ எல்இஜி ரூல் வந்து பார்க்க போறோம். உள்ளமை எல் வந்து என்னது? லோக்கல் அல்லது உள்ளமை. செயற்கூறு இனக்குழுவிற்கு உள்ளே வரையறுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செயற்கூறுக்குள்ளேயோ ஒரு கிளாஸ்க்குள்ளேயோ நீ டிஃபைன் பண்ணினா அது பேர் உள்ளமை வரையலை. ஒரு வேரியபிளையோ ஒரு மாறியையோ ஒரு செயற்கூறுக்கு உள்ள அல்லது ஒரு இனக்குழுக்கு உள்ள நீ வரையறுத்தீனா அது பேர் உள்ளமை வரையலை. அடுத்து இணைக்கப்பட்ட என்க்ளோஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? செகண்ட் ஒன் பின்னலான செயற்கூறுக்குள் வரையறுக்கப்பட்டது. அதாவது ஒரு செயற்கூறுக்குள்ள இன்னொரு செயற்கூறு இருக்கு. இப்போ வந்து ஃபேக்ட்னு சொல்லி ஒரு செயற்கூறு இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு ஃபேக்ட்னு சொல்லி ஒரு செயற்கூறுகள் இருக்குன்னா அதுக்குள்ள நீ வந்து ஒரு ஹைட்ஸ்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணினா அது பின்னலான செயற்கூறுக்குள் வரையறுக்கப்பட்டவை என்று அர்த்தம். முழுதளவிய குளோபல், முழுதளவியனா என்னது? முழுதளவிய வரையலை அப்படின்னு என்னது? குளோபல் ஸ்கோப் தேர்ட் ஒன் மேல்நிலையில் வரையறுக்கப்பட்டது. அதாவது ப்ரோக்ராமுடைய அவுட் சைடில் வரையறுக்கப்பட்டது. மேலே இப்போ வந்து எக்ஸ் பார்த்தோம் இல்லையா? எக்ஸுங்கிற வேரியபிள் அவுட் சைடு வேரியபிள் ஆஃப் எக்ஸ். அந்த எக்ஸ் தான் என்னது? அவுட் சைடில் நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதான் குளோபல் ஸ்கோப். உள்ளிணைந்த பில்டின் அப்படின்னா இது வந்து இதுலேயே இருக்கும். செயற்கூறுக்குள்ளேயே முன்னரே வரையறுக்கப்பட்டதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீ வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து ஐஎன்டி, இன்டிஜரு, ஃப்ளோட்டு, டபுள் அதெல்லாம் பில்டின் ஃபங்க்ஷன். இன்டிஜர், ஃப்ளோட்டு, டபுள், டெக்ஸ்ட், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? லிஸ்ட்டு, டப்புள் இதெல்லாம் உள்ளிணைந்த பில்டின் செயற்கூறுகள்னு சொல்லி சொல்லுதோம். அப்போ வந்து முதல்ல எந்த செயற்கூறு வந்து இருக்கு? இது இன்னர் மோஸ்ட் எது? உள்ளமை லோக்கலுக்கு அடுத்ததான் அடைக்கப்பட்ட என்க்ளோஸ்டு வரையலை, அதாவது என்க்ளோஸ்டு ஸ்கோப் இருக்கு. ஒரு வேரியபிளுடைய என்க்ளோஸ்டு ஸ்கோப். இதுக்கு மேல உள்ள லெவல் தான் குளோபல் ஸ்கோப். இந்த குளோபல் ஸ்கோப்புக்கு மேல உள்ளதான் உள்ளிணைந்த பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ நம்ம இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், பிறகு இன்டிஜரு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளேயே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயற்கூறுகள். முதல்ல வந்து லோக்கல் ஸ்கோப் பார்ப்போம். உள்ளமை வரையலை என்றால் என்ன? Local scope refers to variables defined in current function. ஒரு current function குள்ள டிஃபைன் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? லோக்கல் ஸ்கோப். அப்போ ஏற்கனவே பார்த்தோம் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஏ பின்னு ஒரு வேரியபிள் வச்சிருந்தோம்னா அது இன்னர் ஸ்கோப், அதாவது உள்ளமை வரையலையில் இருக்குன்னு அர்த்தம். லோக்கல் ஸ்கோப்புக்குள்ள இருக்கு. ஆல்வேஸ் a function will first look up for a variable name is its local scope. அப்போ முதல்ல டிஃபால்ட் ஸ்கோப் என்ன அப்படின்னா லோக்கல் தான் முதல்ல பார்க்குது. only if it is not find it there. சப்போஸ் அது இல்லை அப்படின்னா தான் அவுட்டர் ஸ்கோப்பை அது செக் பண்ணும். அப்போ வந்து டிஃபால்ட் ஸ்கோப்பே பைத்தானில் வந்து என்னதான்
லோக்கல் ஸ்கோப் தான் டிஃபால்ட் ஸ்கோப். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா DISP அப்படின்னு சொல்லி இருக்கு, A = 7. அப்போ இதுதான் உள்ளமை வரையலை. பாருங்க, இல்லை என்டையர் ப்ரோக்ராம் வந்து அவுட் சைடில் இருக்கு, இதுக்குள்ள DISP-க்குள்ள தான் எது இருக்கு, ஏங்கிற ஒரு வேரியபிள் வந்து இருக்கு. அப்போ அதுக்கு பிறகு என்னது, உள்ளமை வரையலை. அப்போ பிரிண்ட் ஏனா உனக்கு ஆன்சர் வந்து என்ன செய்யுது, 7 சொல்லி வருது. அப்போ டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் அந்த ஏ ஒர்க் ஆகும். மற்ற டைமில் என்ன செய்ய முடியாது, நீ டைரெக்டாக வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ வெளியே இருந்து நீ பிரிண்ட் ஏன்னு சொல்லி கொடுக்க முடியாது. இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணி தான் அந்த ஏஐ நீ என்ன செய்ய முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். மற்றபடி ஆக்சஸ் பண்ண முடியாது. அதான் உள்ளமை வரையலை. அடுத்த குளோபல் ஸ்கோப், முழுதளவிய வரையலை அப்படின்னா என்னன்னா, a variable which is declared outside of all functions. இப்போ ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் அவுட் சைடில் நீ டிஃபைன் பண்ணியிருந்த, அது ப்ரோக்ராமுடைய ஸ்டார்டிங்கில் நீ டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு பேர் குளோபல் ஸ்கோப்னு பேர். இன் a program is known as global variable. This means global variable can be accessed inside or outside of all functions in a program. எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லோக்கல் ஸ்கோப்னா குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் நீ யூஸ் பண்ண முடியும். அது அவுட் சைடு த ஃபங்க்ஷன் வந்து கோடிங்கில் நீ யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த குளோபல் ஸ்கோப் வந்து எப்படி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, எங்கேனாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபங்க்ஷன்லையும் அந்த ப்ரோக்ராம் என்டையர் ப்ரோக்ராம் முழுக்க நீ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தி லைஃப் டைம் ஆஃப் தி குளோபல் ஸ்கோப் இஸ் தி லைஃப் டைம் ஆஃப் த ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அதனுடைய ஸ்கோப் வந்து இருக்கும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, A = 10. அப்போ டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு மேலே அவுட் சைடில் நம்ம A = 10 சொல்லி கொடுக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் குளோபல் ஸ்கோப். அப்போ 10 வந்து உனக்கு டிஸ்பிளேல வருது. அப்போ இந்த பிரிண்ட் ஏனா எது, இந்த அவுட் சைடில் ஸ்கோப்பில் உள்ளது. டிஸ்பிளே கால் பண்ணும்போது எந்த வேல்யூ சொல்லுது, இன்னர் ஸ்கோப்பினுடைய வேல்யூ. இன்னர் ஸ்கோப்பில் ஏனுடைய வேல்யூ என்ன இருக்கு, 7. அப்போ 7 வந்து இந்த பிரிண்ட் ஏ மூலமாக 7 உள்ளது, இந்த பிரிண்ட் ஏ மூலமாக எது உள்ளது, 10 வந்து உனக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்போ இன்னொரு மோஸ்ட்ல இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் லோக்கல் ஸ்கோப். அப்போ ஏ இஸ் த ஹியர் A = 7 இருக்கு இல்லையா, இந்த 7 வேல்யூக்குள்ள ஏ தான் லோக்கல் ஸ்கோப்பு. இந்த அவுட் சைடில் A = 10 சொல்லி இருக்கு இல்லையா, அதான் வந்து என்னது, குளோபல் ஸ்கோப். அப்போ இதான் குளோபல் ஸ்கோப்ல இருக்கு. இதை வந்து எல்லா ப்ரோக்ராம்லையும் உள்ள இருக்கிற எல்லா ப்ரோக்ராம் இந்த ஏங்கிற 10 வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்க்ளோஸ்ட் ஸ்கோப், அடைக்கப்பட்ட வரையலை என்றால் என்ன, a variable which is declared inside a function which contains another function definition. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்க்ளோஸ்ட் ஸ்கோப். within it the inner function can also access the variable of the outer function. This scope is called enclosed scope. அப்போ வந்து இன்னர் மோஸ்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளை அவுட்டர் மோஸ்ட் ஃபங்க்ஷன்ல என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் என்க்ளோஸ்ட் ஸ்கோப். அப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னர் மோஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்க, disp1 சொல்லி அடுத்த ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ இதுக்குள்ள ஒரு ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏ தான் என்னது, என்க்ளோஸ்ட் ஸ்கோப். அப்போ இந்த disp1க்குள்ள இருக்கிறதா என்னது, என்க்ளோஸ்ட் ஸ்கோப். அப்போ இந்த பாருங்க, disp1க்குள்ள இருக்கிற இந்த ஏ தான் என்னது, என்க்ளோஸ்ட் ஸ்கோப். அப்போ வந்து அவுட் சைடில் இருக்குது, இது வந்து லோக்கல் ஸ்கோப்ல இருக்கு. A = 10ங்கிறது லோக்கல் ஸ்கோப், அதாவது டிஸ்ப்குள்ள இருக்கு. அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஏன்னு ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா அது என்னது, என்க்ளோஸ்ட் ஸ்கோப், அடைக்கப்பட்ட வரையலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ டிஸ்பிளேல வந்து 2 ஏயும் பிரிண்ட் பண்ணும்போது 10 10ன்னு சொல்லி உனக்கு ஆன்சர் வருகின்றது. பில்ட்-இன் ஸ்கோப், உள்ளிணைந்த வரையலை அப்படின்னா என்ன அப்படின்னா, the built-in scope has all the names that are preloaded into the program. அத ப்ரோக்ராம் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ எல்லா பில்ட்-இன் ஃபங்க்ஷனும் சேர்ந்து மொத்தமாக உனக்கு ப்ரீலோட் ஆகும், அதுக்கு முன்னாடி லோட் ஆகும். That scope is called built-in scope. When we start the compiler or interpreter, அதாவது நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்களா, கோடிங் ரன் பண்ணுறீங்க இல்லையா, இந்த F5 கொடுத்து ரன் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் வந்து F11 கொடுத்து ரன் பண்ணுறீங்க. ரன் பண்ணும் பொழுது அப்போ C++ல F11 கொடுத்து ரன் பண்ணுறீங்க, இதில் வந்து நீங்கள் F5 கொடுக்குறீங்க அல்லது கம்பைல் பண்ணுறீங்க. கம்பைல் பண்ணும் பொழுது உனக்கு பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் உனக்கு ப்ரீலோட் ஆகும். எனி வேரியபிள் ஆர் மாடல் விச் இஸ் டிஃபைன்ட் இன் தி லைப்ரரி ஃபங்க்ஷன். இப்போ சைனெக்ஸ்ன்னு இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் கால் பில்ட்-இன் ஸ்கோப் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆஸ் built-in or module scope. அது வந்து built-in சொல்லலாம், அது module scope சொல்லலாம். They are loaded as soon as the library files are imported to the program. எப்போ இம்போர்ட் ஆகுதோ அப்போ அந்த வேரியபிள்ஸ்லாம் உனக்கு லோட் ஆகும். அப்போ வந்து உனக்கு வந்து என்டையர் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்குள்ளதான் என்ன இருக்குன்னா பில்ட்-இன் ஸ்கோப் வந்து மாடல் வந்து ரன் ஆகும்போது இம்போர்ட் ஆகும். இதில் உள்ள மாடல் வந்து என்ன செய்யும், இம்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உனக்கு என்ன வருது, லோக்கல் ஸ்கோப்பு, குளோபல் ஸ்கோப்பு, லோக்கல் ஸ்கோப்பு, பிறகு வந்து என்க்ளோஸ்ட் ஸ்கோப் வந்து ஃபைனலாக உனக்கு இருக்கின்றது. அடுத்த மாடுல்னா என்னது, தொகுதினா என்னதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மாடுல் இஸ் எ பார்ட் ஆஃப் எ ப்ரோக்ராம். ஒரு பெரிய கோடிங்கில் ஒரு சின்ன பார்ட் தான் மாடுல்.
அதாவது ஒரு கோடிங்கில் வந்து மொத்தம் 3 விதமான பார்ட் இருக்குன்னு வச்சுங்க. அக்செப்ட் பண்ணுறதுக்கு உள்ள டீட்டெயில் கொண்ட கோடிங் இருக்குது. அக்செப்ட்னா டீட்டெயில்ஸ், அதாவது இப்போ இந்த வேல்யூஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏங்கிற பிங்கிற வேல்யூ வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. அக்செப்ட் பண்ணுறதுக்கு மட்டும் அதில் கோடிங் எழுதி வச்சுருப்பாங்க. டிஸ்பிளேன்னு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கோடிங் எழுதி வச்சுருப்பாங்க. பிறகு கால்குலேட்னு சொல்லி இன்னொரு கோடிங் இருக்குது. அப்போ கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கோடிங் வச்சுருப்பாங்க. அப்போ அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கோடிங் எழுத சொல்லி தனியாக கொடுக்கலாம். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கோடிங் எழுத சொல்லி தனியாக கொடுக்கலாம். பிறகு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள்கிட்ட தனியாக கொடுக்கலாம். இப்படி தனித்தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா ப்ரோக்ராம் வந்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கம்பைல் பண்ணுறது தனித்தனி மாடலில் நீ கம்பைல் பண்ணிவிட்டு மொத்தமாக நீ சேர்த்துக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். பிறகு ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே எழுதின கோடிங்கை திரும்ப எழுத வேண்டாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ரீயூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கோடிங்கினுடைய சைஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம் வந்து மினிமைஸ் ஆகிருது. அதுதான் என்னது தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் பாருங்க. அசியூம் W = 3 and H = 5 சொல்லி இருக்குது. W வேல்யூ 3, H = 5 சொல்லியிருக்கு. விட்த் 3, ஹைட் 5. இப்போ DEFன்னு சொல்லியிருக்கா. DEFனா டெஃபினிஷன். அப்போ ஏரியான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுக்குள்ள ஒரே ஒரு லைன் இருக்கு, ரிட்டர்ன் WH. அப்போ இது எப்போல்லாம் கால் பண்ணதோ அப்போ டபிள்யூயும் ஹெச்சையும் மல்டிப்ளை பண்ணி அனுப்பிடும். அப்போ உனக்கு ஏரியா கிடைச்சிடும் இல்லையா? 3 × 5 15 சொல்லி கிடைச்சிடும். இது எத்தனை தடவை வேணாலும் நீ கால் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் 3, 5, ஏரியா ஆஃப் 3, 5 சொல்லி எத்தனை ஹவு மெனி டைம்ஸ் நீ கால் பண்ணுறியோ கால் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கோடிங்கை நீ திரும்ப நீ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 4 செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு நீ ஏரியா கண்டுபிடிக்க வேண்டியனா ஒவ்வொரு தடையும் W × H, W × H, W × H 4 டைம்ஸ் கொடுக்க வேண்டாம். ஒரே தடவை நம்ம கால் பண்ண 4 டைம்ஸ் கால் பண்ணிக்கலாம். ஒரு தடவை இந்த கோடிங்கை நீ யூஸ் பண்ணா எழுதுனா போதுமானது. அப்போ இந்த இதுக்கு பேர் தான் மாடுல். அப்போ இந்த ஏரியான்னு சொல்லி தனியாக இந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னது மாடுல்னு சொல்லுவாங்க. அல்லது தனியாக இதுக்கு பேர் தான் தொகுதி. அப்போ இதெல்லாம் ஃபுல் கோடிங்கு. இந்த ஃபுல் கோடிங்கில் இது ஒரு தனி தொகுதியாக இருக்குது. இந்த தொகுதியில் என்ன பண்ணியிருக்கோம், ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோடிங் எழுதியிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பைத்தான்லேயே பார்த்துருவோம். தொகுதிக்குள்ள எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோடிங் முதலே எழுதி வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க. இப்போ வந்து ஃபேக்டோரியல்னு சொல்லி ஒரு கோடிங் இருக்குது. இந்த கோடிங் வந்து இப்போ மாடுலாக மாறப்போகுது. இப்போ அதை வந்து நான் நேம் வந்து ஃபேக்டோரியல்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த பைத்தான் ப்ரோக்ராமுடைய பேர் என்ன வச்சுருக்கேன், ஃபேக்டோரியல். இதில் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு கோடிங் எழுதியிருக்கேன். ஃபேக்டோரியல் என்ன, இப்போ நான் 5 கொடுத்தேன்னா 1 × 2 × 3 × 4 × 5 தட் இஸ் ஈக்குவல் டு 120. அப்போ அதுதான் ஃபேக்டோரியல் ஆஃப் 5ன்னு சொல்லுவாங்க. அப்போ 120 தான் ஃபேக்டோரியல் 5. அதுக்கு ஒரு கோடிங் எழுதியிருக்கோம். என்ன கோடிங் எழுதியிருக்கோம் பாருங்க. F*(i) அப்படின்னா 1 × 2, 1 × 2 × 3, 1 × 2 × 3 × 4, 1 × 3 × 2 × 3 × 4 × 5 சொல்லி உனக்கு வந்து பெருக்கி ஆன்சர் வந்து ரிட்டன் F ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி கொடுக்குது. அப்போ இது வந்து ஒரு மாடுலாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இது தனி மாடுலாக இருக்குது. அப்போ என்ன மாடுலுடைய பேர் என்னது, ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த மாடுலுடைய பேர் வந்து ஃபேக்ட், இந்த ஃபைலினுடைய பேர் ஃபேக்டோரியல்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ ஒரு தடவை நம்ம இந்த கோடிங் எழுதிட்டோம் அப்படின்னா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. வெளியே வந்துட்டு வெளியே வச்சுக்கிட்டு அந்த மாடுலுடைய ஃபைலை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க. அப்போ இம்போர்ட் மாடுல் ஃபைல் நேம் வந்து ஃபேக்டோரியல்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபேக்டோரியல் ஃபேக்ட் ஆஃப் நான் 5 கொடுக்கேன். திரும்ப நான் அந்த கோடிங் அவ்வளோ பெரிய கோடிங் திரும்ப எழுத வேண்டாம், ஒரே லைனில் ஆன்சர் கொண்டு வந்துருங்க பாருங்க. ஒரே லைனில் 120 சொல்லி வந்துட்டு இப்போ திரும்ப இன்னொரு நம்பருக்கு நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். அகைன் நம்ம இந்த கோடிங்கே தேவையில்லை. இப்போ இதில் போயிட்டு ஃபேக்ட் ஆஃப் 0க்கு கொடுங்க. ஃபேக்ட் ஆஃப் 0 கொடுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, 1. அப்போ ஃபேக்ட் ஆஃப் 0 1, ஃபேக்ட் ஆஃப் 1னாலும் 1, ஃபேக்ட் ஆஃப் 5னா. அப்போ இன்னொரு தடவை கோடிங் கொடுக்கேன், மறுபடியும் கொடுக்கேன். இப்போ ஃபேக்ட் ஆஃப் வந்து நான் வந்து 4 கொடுக்கேன், வேல்யூ வந்து 4 கொடுக்கேன். உனக்கு என்ன ஆன்சர் வருது, அப்போ வந்து 3 டைம்ஸ் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஃபேக்டோரியல்ங்கிற ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அது மாடுலாக நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாடுலா இம்போர்ட் ஃபேக்டோரியல்னு சொல்லி ஒரு மாடுலா நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தனித்தனியாக அதை திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் என்னது மாடுல் அப்படின்னு சொல்லி பேரு. அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடுல், தொகுதியின் பண்பியல்புகள். இப்போ மாடுல் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதனுடைய பண்புகள் என்னெல்லாம் பாருங்க. தொகுதிகள் தரவு, தகவல் மற்றும் தர்க்க செயலாக்கத்தை கொண்டுள்ளது. அதில் வந்து தரவு இருந்துச்சு இல்லையா, டேட்டா, எனது ஃபேக்ட் இருந்துச்சு, ஐ இருந்துச்சு, இதெல்லாம் டேட்டா. தகவல் இருக்கு, என்ன தகவல், ஃபேக்டோரியல், இது 5னுடைய ஃபேக்டோரியல் வந்து இது
அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியே வரப்போகுது. பிறகு தர்க்க செயலாக்கம், தருவ செயலாம் இஃப் ஏ கிரேட்டர் தன் பி, ஏ லெஸ் தன் பி அண்ட் ஏ கிரேட்டர் தன் பி, இந்த மாதிரி தர்க்க செயலாக்கத்தை கொண்டுள்ளது. பிறகு இது தொகுதிகள் தனியாக தொகுக்கப்பட்டு நூலகத்தில் சேமிக்கப்படும். இப்போ வந்து நம்ம அதில் லைப்ரரி ஃபைல சேர்த்து வச்சிருந்தோம் இல்லையா, ஃபேக்டோரியல்னு சொல்லி ஒரு லைப்ரரியில் உள்ள கொண்டு வச்சிருந்தோம். பிறகு எப்போ இம்போர்ட் பண்ணிருந்தோம் இல்லையா, எப்படி இம்போர்ட் பண்ணோம், இம்போர்ட் ஃபேக்டோரியல்னு சொல்லி கொடுக்கும். அப்போ தொகுதிகள் நிரலில் சேர்க்க முடியும். ஒரு நிரல்ல நீங்க இம்போர்ட் ஃபேக்டோரியல்னு சொல்லிட்டு அதை நீங்க ஒரு வேற நிரல்ல நீங்க சேர்த்துக்கலாம். வேற ப்ரோக்ராம் கோடிங்ல இம்போர்ட் ஃபேக்டோரியல்னு சொல்லி சேர்த்துக்கலாம், திரும்ப சேர்க்க முடியும். அடுத்த 4வது ஒரு பண்பியல்பு என்ன அப்படின்னா, ஒரு பெயரையும் ஒரு சில அளபொருட்களையும் பயன்படுத்தி தொகுதி பிரிவுகள் செயல்படுத்தப்படுகின்றன. நம்ம வந்து அந்த ஃபேக்டோரியல் எப்படி கால் பண்ணோம், ஃபேக்டோரியல் டாட்டு ஃபேக்ட்னு போட்டு அளபுரு அதில் என்னது 5ன்னு சொல்லி கொடுத்தோம், 4ன்னு சொல்லி கொடுத்தோம். ஒரே ஒரு அளபுரு தானே அதில் இருக்கு. அதாவது ஃபேக்டோரியலுக்குள்ளே ஒரே ஒரு அளபுரு தான் இருக்குது. அது எக்ஸ்ன்னு ஒரு அளபுரு அல்லது என்னன்னு ஒரு அளபுரு இருக்குது. அதனுடைய வேல்யூ வந்து 5 கொடுத்தா 120 சொல்லுது, 4 கொடுத்தா அதுக்கு ஒரு வேல்யூ சொல்லுது, 1 கொடுத்தா ஃபேக்டோரியல் ஆஃப் 1 கொடுத்தா ஃபேக்ட் ஆஃப் 1 கொடுத்தா 1ன்னு சொல்லுது, ஃபேக்ட் ஆஃப் 0 கொடுத்தா 0ன்னு சொல்லி ஃபேக்ட் ஆஃப் 0 கொடுத்தாச்சுன்னா 1ன்னு சொல்லி ஆன்சர் சொல்லுது இல்லையா. அப்போ ஒரு பெயரையும் சில அளபொருட்களையும் கொண்டுள்ளது. அப்போ வந்து அதில் உள்ள அளபுரு என்னது 5, 0, 1, அதான் அது உள்ள அளபுரு. அந்த தொகுதி பிரிவுகள் செயல்படுத்தப்படுகின்றன. அப்போ அந்த அளபுரை பயன்படுத்தி அதை தனியாக நீ எப்போனாலும் செயல்படுத்திக்கலாம். நம்ம தனியாக செயல்படுத்தி பார்த்தோன்னே ஃபேக்டோரியல் டாட் ஃபேக்ட் ஆஃப் 5 அப்படி கொடுத்தா என்ன ஆன்சர் வருது, 120ன்னு சொல்லி செயல்படுத்தப்படுகின்றது. ஒரு தொகுதியின் பிரிவுகள் மற்ற தொகுதிகளால் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது இந்த பிரிவை வந்து இந்த தொகுதியை இன்னொரு தொகுதிக்குள்ள நீ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க கோடிங் இருக்கியா, இதே இதை இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீ அதை திரும்ப நீ ரீயூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் மாடுலர் ப்ரோக்ராம். இப்போ மாடுலர் ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா, அந்த தொகுதி நிரலாக்கத்தின் பயன்கள் யாவை? என்ன பயன்? குறைந்த வரிகளை கொண்ட குறிமுறை எழுதினா போகும். பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெஃப் ஃபேக்ட்னு சொல்லி போட்டு ஒரு 10 லைன் உள்ள ப்ரோக்ராமை வெறும்னா ஒரே லைன்ல ஃபேக்டோரியல் டாட் ஃபேக்ட் ஆஃப் 5 சொல்லி கொடுத்தோம் இல்லையா, குறைந்த வரிகள் கொண்ட குறிமுறை எழுதினால் போதுமானது. மறுபயனாக்கத்திற்கும் பலமுறை குறிமுறை தட்டச்சு செய்வதை தவிர்ப்பதற்கு ஒற்றை செயல்முறையை உருவாக்கணும். இப்போ வந்து ஃபேக்ட் ஆஃப் 0 கண்டுபிடிக்க ஒரு தடவை குறிமுறை, ஃபேக்ட் ஆஃப் 5 கண்டுபிடிக்க ஒரு குறிமுறை தேவையில்லை. ஒரே தடவை யூஸ் பண்ணிட்டானா திரும்ப 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 மறுபயனாக்கத்திற்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிரல்கள் மிக எளிதாக வடிவமைக்கப்படுகின்றன, ஏனெனில் முழு குறிமுறையும் சிறிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டு சிறிய குழுவினரால் கையாளப்படுகிறது. அதாவது பெரிய கோடிங் இருக்கு, அதாவது ஒரு பெரிய கம்பெனி கோடிங் எழுதுற சின்ன சின்ன கோடிங்கா தனித்தனியா பிரிச்சு அவங்க தனியா அவங்க ஜென்ரேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்த பிறகு எல்லா கோடிங்கும் நீங்க மொத்தமா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கொள்ளலாம். தொகுதி நிரலாக்கம் பல நிரலர்னா ப்ரோக்ராமர்ஸ். அப்போ மாடுலர் ப்ரோக்ராமிங்ல பல ப்ரோக்ராமர்ஸ் யூஸ் பண்ண இருப்பாங்க. ஒரு 10 ப்ரோக்ராமர் இருக்கலாம். 10 ப்ரோக்ராம் தனித்தனி வேலையை செய்யலாம். செஞ்சுட்டு அதுக்கு கோடிங் எழுதிட்டு அவருடைய சிஸ்டம் அனலிஸ்ட்டை கொடுத்தாச்சுன்னா அவங்க மொத்தமாக அதை சேர்த்துருவாங்க. ஒரே பயன்பாட்டில் வேலை செய்ய அனுமதிக்கிறது. பல கோப்புகளில் இந்த குறிமுறை சேமிக்கப்படுகின்றது. இது வந்து நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம். நம்ம ஃபேக்டோரியல்னு சொல்லி சேமிச்சோம் இல்லையா, அப்படி சேமித்து வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குறிமுறை சிறியதாக எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் உள்ளது. அப்போ வந்து நீ தனித்தனி மாடுலாக கொடுக்கும்போது உனக்கு சின்னதாக இருக்கும், எளிதாக இருக்கும், தனித்தனியாக நீ புரிஞ்சு கொள்ளலாம். துணை நிரல்களாக அல்லது செயல்கூறுகளாக இருப்பதால் பிழைகளை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். தனித்தனியாக நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதில் பிழை இருக்கா இல்லையான்னு சொல்லி செயல்படுத்தி பார்த்துக்கலாம். ஒரே குறிமுறை பல பயன்பாடுகள் பயன்படுத்தலாம். அப்போ ஒரு குறிமுறை எழுதிட்டு வேற கோடிங்ல நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மாறிகளின் வரையறையை எளிதில் கட்டுப்படுத்த முடியும். எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அந்த கோடிங்குள்ள ஒரு மாறிகள் இருந்தா நீ அதுக்குள்ள மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். அதான் மாறியின் வரையறையை கட்டுப்படுத்த முடியும். அடுத்து ஆக்சஸ் கண்ட்ரோல், அணுகல் கட்டுப்பாடு. அணுகல் கட்டுப்பாடுனா என்ன அப்படின்னா, ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் எ செக்யூரிட்டி டெக்னிக். அப்போ ஆக்சஸ் கண்ட்ரோல்னா ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்புக்கான ஒரு டெக்னிக் ஆகும். தட் ரெகுலேட்ஸ் ஹூ ஆர் வாட் கேன் வியூ, அதாவது யார் பார்க்கணும், எதை பார்க்கணும், ஆர் யூஸ் ரிசோர்சஸ், எதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கலாம் இன் ஏ கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட். கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட்டில் ஒரு யூசர் வந்து எந்த யூசர் பார்க்கணும், எந்த டேட்டாவை பார்க்கணும்னு சொல்லி வரையறைப்படுத்துறது தான் ஆக்சஸ் கண்ட்ரோல். இட் இஸ் எ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டி தட் மினிமைஸ் ரிஸ்க் டு த ஆப்ஜெக்ட் வந்து ரிஸ்கை வந்து இதை மினிமைஸ் பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 விதமான மெம்பர்ஸ் இருக்காங்க. அதாவது வேரியபிள் தான் மெம்பர்ஸு. வேரியபிள் வந்து பப்ளிக் வேரியபிள் சொல்லலாம், யாருனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக்னு சொல்லி ஒரு எக்ஸ்டர்னல் நீ கொடுத்துட்டீங்கன்னா, அது அந்த குளோபல் ஸ்கோப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெனரலி மெத்தட்ஸ் டிக்ளேர்ட் இன் ஏ கிளாஸ் ஆர் ஆக்சசபிள் இன் தி அவுட் சைட் த கிளாஸ். நீ பப்ளிக்காக டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா
அந்த கிளாஸ்க்கு அவுட் சைட்ல இருந்து நீ என்ன செஞ்சுக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டட் மோட்ல இருந்துச்சுன்னா அவங்க சைல்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ்க்குள்ள ப்ரொடெக்டட் மோடுக்குள்ள ஒரு 4 வேரியபிள் இருக்கு அப்படின்னா அந்த 4 வேரியபிளையும் அந்த கிளாஸினுடைய சைல்டு, அதாவது சைல்டுனா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸ் நீ கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஸ்டுட்டுக்குள்ளே நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ப்ரொடெக்டட் மோட். சைல்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த டெக்னிக் பேர் என்ன சொல்லுவாங்க, இன்ஹெரிட்டன்ஸ் டெக்னிக். ஹேவிங், இன்ஹெரிட்டன்ஸ்னா ஹேவிங், மூதாதையருக்குள்ளது வந்து நமக்கு வந்து அந்த பண்புகள் வரும் இல்லையா, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ வந்து பேரண்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸை சைல்டு கிளாஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால் ப்ரொடெக்டட் மோட்னு சொல்லுவாங்க. பிரைவேட்னு சொல்லிட்டோம்னா நம்ம பிரைவேட், இப்போ வந்து உங்க அப்பாவுக்குள்ள பெண்ணை பிரைவேட்னு சொல்லியிருக்காரு, அவர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேற யாரும் தொட முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் பிரைவேட் மெம்பர்ஸ் வந்து என்ன செய்ய முடியாது, அவுட் சைடு தி கிளாஸ்லயோ அல்லது இன்ஹெரிட்டட் கிளாஸ்லயோ, இன்ஹெரிட்டட்னா சைல்டு கிளாஸ்லயோ அல்லது நீங்க யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து 3 விதமாக நீங்க என்ன செய்யலாம், ஆக்சஸ் கண்ட்ரோலை டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது யார் ஆக்சஸ் பண்ணோம், பப்ளிக்கா ஆக்சஸ் பண்ணலாமா, அல்லது அவங்களுடைய சைல்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாமா, அல்லது இது ப்ரைவேட்டாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் டினோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் வேரியபிள்ஸ். இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா N1 வந்து பப்ளிக் வேரியபிளாக இருக்குது. இங்கே 2 வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், N1 N2. இன்னிட்டுங்கன்னா இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர், இந்த கன்ஸ்ட்ரக்டரில் N1 இருக்குது N2 இருக்குது, 2 வேரியபிள்ஸ் இருக்குது. இதில் N1 வந்து பப்ளிக் வேரியபிளாக இருக்குது. எப்படி பப்ளிக்னு கண்டுபிடிக்கும், இதில் வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் இல்லை. அப்போ N2க்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸை டபுள் அண்டர்ஸ்கோர் இருந்துச்சுன்னா ஹியர் N2 இஸ் த ப்ரைவேட் வேரியபிள். இந்த ப்ரைவேட் வேரியபிளை இப்போ பாருங்க, இதை வெளியே வச்சு ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து சாம்பிளுங்கிற இந்த கிளாஸ் வந்து இதில் ஆரம்பிச்சு இங்கே தான் முடிஞ்சிருது, இதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. இப்போ வந்து print value 2 equal to s dot n2 டபுள் அண்டர்ஸ்கோர் n2னா n2ங்கிற இந்த ப்ரைவேட்டை வெளியே வச்சு ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஆன்சரில் என்ன வருது, ஒரு எரர் சொல்லுது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் சொல்லுது, வெளியே வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது வேல்யூ 2 வந்து ரிசல்ட்டில் வரல, வேல்யூ 1 வந்து உனக்கு 12 வந்து பப்ளிக்காக இருக்க போய் வந்துட்டு 12ன்ட்டு, ஆனால் அந்த 14 வெளியே வரமாட்டேது, வெளியே வந்து உனக்கு வச்சு பிரிண்ட் பண்ண முடியல, உள்ளே வச்சு பிரிண்ட் பண்ணும்போது 14 சொல்லி காட்டுது, கிளாஸ்க்குள்ளே வச்சு பண்ணும்போது உங்கள் கிளாஸ் வேரியபிள் வந்து உனக்கு 14 சொல்லிடுது. ஆனால் வெளியே வச்சு இந்த 14 நீ வந்து பிரிண்ட் பண்ணும்போது டிஸ்பிளேல வராமல் என்ன சொல்லுதுன்னா, சாம்பிள் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் N2ங்கிற ஆட்ரிபியூட்டை இல்லைன்னு சொல்லிடுது. அப்போ ஹைட் பண்ணிடுது. அப்போ அதுக்கு பேர் தானது ஹைடிங் த ஆப்ஜெக்ட். அந்த வேரியபிளை வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து பைத்தானில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபைலை போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. வந்து ப்ரைவேட் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லி வச்சுருக்கேன், இது ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. அதே கோடிங் தான். அப்போ வந்து N2 வந்து நான் வந்து வெளியே, N2ங்கிறது என்னது ப்ரைவேட் வேரியபிள், N1ங்கிறது பப்ளிக் வேரியபிள். அப்போ N2வை நான் வெளியே வச்சு நான் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பாருங்க. இப்போ FI கொடுங்க, ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. அப்போ இதை வந்து நீ ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆட்ரிபியூட்டே இல்லைங்குது. அந்த ஆட்ரிபியூட் அது N2னுடைய வேல்யூவே இல்லைன்னு சொல்லி உனக்கு ரிசல்ட்ல சொல்லிடுது. அப்போ என்ன அர்த்தம், N2 ஹைட் ஆயிட்டு, அந்த வேரியபிள் 2னுடைய வேல்யூ வந்து உனக்கு ஹைட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ வந்து இதுக்கு பேர் தானது பிரைவேட் ஆக்சசபிலிட்டி. அதுக்கு பேர் தானது பிரைவேட் ஆக்சசபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள், இந்த ஸ்கோப் வரையல்லை அப்படிங்கிற இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.